يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். சலாமும் சலவாத்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபா தோழர்கள், தாபிஊன்கள், தாபீன்கள், இவ்வுலக முஸ்லிம்கள் எல்லோர்கள் மீதும் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலாவின் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் உயிர் வாழுகின்ற சுருக்கமான உலக வாழ்க்கையில் முடியுமானவரை அல்லாஹ்வுடைய கட்டளை அருள்குர்ஆனையும் அவனது தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையான அசுன்னாவையும் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், அல்லாஹ்வுடைய அவனது தூதருடைய விலக்கல்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் முதல்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொண்டவனாக இந்த ஜும்மாவுடைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் சுகமான வாழ்வும் என்ற ஒரு தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. பொருத்தமான ஒரு காலத்தில் பொருத்தமான ஒரு தலைப்பு. இந்த தலைப்பில் இஸ்லாமிய சமூகமாகிய நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய, அறிந்து படித்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஏராளமான விடயங்கள் பொதிந்திருக்கக்கூடிய ஒரு மிக விசாலமான ஒரு தலைப்பாக இந்த தலைப்பு இருக்கிறது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக நாங்கள் எல்லோரும் நம்பியிருக்கிறோம், இஸ்லாமிய மார்க்கம் என்பது பரிபூரணமான வாழ்க்கை திட்டத்தை கொண்ட ஒரு மார்க்கமாகும். இந்த உலகத்தில் மனிதனுக்கு வழிகாட்டுகின்ற மதங்களை விட, மனிதனுக்கு வழிகாட்டுகின்ற ஏனைய கொள்கைகளை விட, மனிதனுக்கு வழிகாட்ட வந்த நவீன சிந்தனைகளை விட இஸ்லாமிய மார்க்கம் என்பது பழமை வாய்ந்தது. அந்த பழமை வாய்ந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் பொதிந்திருக்கக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையின் எல்லா துறைகளுக்குமான பரிபூரணமான வழிகாட்டலை அல்லாஹ் தஆலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் மாத்திரமே வைத்திருக்கிறான் என்ற ஒரு பரிபூரணமான நம்பிக்கையோடு தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல் குர்ஆன் பின்வருமாறு சொல்லுகிறது. மோமின்களை பார்த்து அல்லாஹ் தஆலா ஒரு அறைகூவலை விடுக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உதுகுலு ஃபி சில்மி காஃபா, அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மோமின்களே, நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு விரும்பியதை ஏற்று விருப்பமில்லாததை நிராகரித்து இலகுவானதை பின்பற்றி கஷ்டமானதை விட்டுவிடுகின்ற ஒரு சாதாரண அல்லது குறையுள்ள ஈமானுள்ள மூமினாக முஸ்லிமாக இருந்து விடாதீர்கள். நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் நுழைய விரும்பினால் பரிபூரணமாக இஸ்லாம் சொல்லுகின்ற சகல துறைகளையும் நடைமுறைப்படுத்தி வாழுகின்ற இஸ்லாமிய பரிபூரணமான வாழ்க்கை திட்டத்தையும் ஏற்று நம்பி தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி வாழுகின்ற ஒரு மூமினாக, ஒரு முஸ்லிமாக வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா இஸ்லாமிய உம்மத்தை பார்த்து அறைகூவல் விட்டுக் கொண்டிருக்கிறான். அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு வசனத்தில், சூரத்துல் பக்கரா 85வது வசனத்தில் இன்னும் ஒரு செய்தியை சொல்லுகிறான். அஃபதுமினூன பிபஅதில் கிதாபி வ தக்ஃபுரூன பிபஅல். அல்லாஹு தஆலா கேட்கிறான். அதுவும் எங்களை பார்த்து அல்லாஹு தஆலா கேட்கக்கூடிய ஒரு நியாயமான கேள்வி. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சில வசனங்களை, விருப்பமான சில விடயங்களை ஈமான் கொண்டு விட்டு உங்களுக்கு விருப்பமில்லாத விடயங்களை நிராகரித்து விடுகிறீர்களா என்று அல்லாஹு தஆலா
எங்களை பார்த்து கேட்டுவிட்டு இப்படி தன்னுடைய வாழ்க்கையிலும் தன்னுடைய நம்பிக்கையிலும் இருக்கக்கூடிய விருப்பமானவற்றை நம்பி விருப்பமானவற்றை ஏற்றுக்கொண்டு இலகுவானவற்றை பின்பற்றுகின்ற அரைவாசி முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்களுக்கு நாளை மறுமையில் மிக பயங்கரமான தண்டனை ஃபமா ஜஸாஉ மை யஃஅலு ذلك மின்கும் இல்லா ஹிஸியுன் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ யௌமில் கியாமத்தி யுரத்துன இலா அஸத்தில் அஸாப். இந்த உலகத்தில் அவர்களுக்கு பிடித்துக் கொள்ளுகின்ற வேதனை மாத்திரமல்லாமல் நாளை மறுமையிலும் அதற்கான நிறைவான பரிபூரணமான தண்டனை இருக்கிறது என்ற செய்தியை அல் குர்ஆன் எங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ரப்பாக மறுமை நாளை நம்பி அல்லாஹ்வுடைய தூதர்மாரை நம்பி ஒரு முஸ்லிமாக ஒரு மூமினாக நான் இஸ்லாத்திலே நுழைகிறேன் என்றால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய ஒரு பரிபூரணமான வாழ்க்கை திட்டம் இஸ்லாம். அந்த இஸ்லாத்தை பரிபூரணமாக பின்பற்றுவதற்கு நானும் நீங்களும் முயற்சிக்க வேண்டும். அப்படி அல்லாமல் இலகுவானதை எடுத்துக்கொண்டு பின்பற்றி கொண்டு கஷ்டமானதை இது வாழ்க்கைக்கு ஒவ்வாதது, இது கடினமானது, இது எனக்கு கஷ்டமானது என்று புறந்தள்ளி விடுவோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அதற்கான தண்டனையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தயாராக வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு குர்ஆனிலே சொல்கிறான். இந்த குத்பாவின் ஆரம்ப அறிமுக ஒரு செய்தியாக நான் உங்களுடைய உள்ளத்தில் பதித்துக் கொள்ளுகின்ற மிக முக்கியமான ஒரு செய்தியாக இந்த செய்தியை பதித்துக் கொள்ளுங்கள். இஸ்லாம் என்பது பரிபூரணமான வாழ்க்கை. இஸ்லாத்தினுடைய சகல வழிகாட்டல்களையும் நானும் நீங்களும் பின்பற்றி வாழ்வதுதான் இஸ்லாத்துக்கு சான்று பகருகின்ற, இஸ்லாத்தை பரிபூரணமாக உலக மக்களுக்கு எடுத்துச் செல்கின்ற அந்த பணிக்கு சொந்தக்காரர்கள் என்பதனை மிக தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படையான விடயத்தோடு இன்றைய தலைப்பு சார்ந்த விடயத்தை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சுற்றுச்சூழல் என்பது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு படைத்து தந்த மிக முக்கியமான அருட்கொடைகள். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை ஏராளமானவற்றை மனிதன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை ஒரு மனிதனால் எண்ணி கணக்கெடுக்க முடியாது என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. அப்படியான அத்துணை அருட்கொடைகளையும் அல்லாஹ் தஆலா இந்த சுற்றுச்சூழலுடைய விடயங்களுக்குள் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா உள்ளடக்கி இருக்கிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற போது சூரத்துல் பக்கரா 22வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஹுவல்லதி ஹலகலகும் மா ஃபில் அர்லி ஜமீஆ. அல்லாஹ் தஆலா அவன் எத்தகையவன் என்றால் இந்த பூமியில் உள்ள அனைத்து விடயங்களையும் அனைத்து படைப்புகளையும் உங்களுக்காக அவன் படைத்து தந்திருக்கிறான். உங்களுக்காக இந்த பூமியையும் அதில் உள்ளவற்றையும் உங்களுடைய பாவனைக்காக, உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய தேவைக்காக அல்லாஹ் தஆலா படைத்து தந்திருக்கிறான் என்ற ஒரு பொதுவான விடயத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு உணர்த்துகிறான். அதே போல இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற போது, அல்லதி ஜஅல லகுமுல் அர்ல ஃபிராஷன் வஸ்ஸமாஅ பினாஆ. அல்லாஹ் தஆலா இந்த பூமியை உங்களுக்கு விசாலமாக்கி இந்த பூமியை படைத்து இரவு நேரத்தை தூங்குகின்ற ஒரு விரிப்பாகவும் பகல் நேரத்தை உங்களுக்கு வானத்தை கூரையாகவும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்திருக்கிறான் என்ற ஒரு செய்தியை இந்த இறைவசனம் எங்களுக்கு சொல்கிறது. அல்லதி ஜஅல லகுமுல் அர்ல ஃபிராஷா, பூமியை தூங்கக்கூடிய ஓய்வெடுக்கக்கூடிய களைப்பு வருகின்ற போது சந்தோஷமாக அமர்ந்து உட்கார்ந்து ஓய்வெடுக்கக்கூடிய விரிப்பாகவும் இரவு நேரத்தை உங்களுக்கு அல்லாஹ் தஆலா வானத்தை கூரையாக உங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறான் என்ற செய்தியை இந்த வசனம் எங்களுக்கு சொல்லுகிறது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, வானம் பூமி அதற்கு இடைப்பட்ட அனைத்தும் அல்லாஹ் தஆலா எங்களுக்காக படைத்து தந்திருக்கிறான் என்ற செய்தியை சொல்லிவிட்டு எங்களுடைய கடமை என்ன, எங்களுடைய பொறுப்பு என்ன? இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் எங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் வாழ்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் அனுபவிப்பதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தையும் அல்லாஹ் தஆலா படைத்து தந்துவிட்டு எங்களுக்கான பொறுப்பையும் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா உணர்த்துகிறான். அல்லாஹ் தஆலா 6வது அத்தியாயம் 165வது வசனத்திலே சொல்லுகிறான், வஹுவல்லதி ஜஅலகும் ஹலாயிஃபல் அர்ல். அல்லாஹ் தஆலா உங்களை பூமியில் பிரதிநிதிகளாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறான். இந்த பூமியை நிர்வாகம் செய்கின்ற, இந்த பூமியை வளப்படுத்துகின்ற, இந்த பூமியை மிகச்சரியாக நிர்வகிக்கின்ற
பொறுப்புதாரிகளாக அல்லாஹு தாலா உங்களை பூமியில் படைத்திருக்கிறான் என்று அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்லுகிறான். இந்த வானம் பூமி அவை உள்ள அனைத்தையும் படைத்து தந்துவிட்டு ஒரு மிகப்பெரிய சுமையை, மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அல்லாஹு தாலா எங்கள் மீது சுமத்திருக்கிறான். அதுதான் இந்த வானமும் பூமியும் அதற்கு இடைப்பட்ட விடயங்களையும் மிகச்சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், மிக நேர்த்தியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், மிகச்சரியாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள், மிகச்சரியாக நிர்வகித்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பை அல்லாஹ் எங்களுக்கு தந்து எங்கள் எல்லோரையும் இந்த பூமியை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்களாக இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறான் என்ற செய்தியை அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவான ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். அத்துன்யா ஹுல்வத்துன் ஹதிரா, இந்த உலக வாழ்க்கை என்பது, இந்த உலகம் என்பது மிக இனிமையானது, மிக பசுமை நிறைந்தது, பார்ப்பதற்கு கண்கவரக்கூடியது, பார்ப்பதற்கு விருப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதுதான் இந்த உலகம். அப்படித்தான் அல்லாஹு தாலா இந்த உலகத்தை வைத்திருக்கிறான். இப்படியான ஒரு அழகான வாழ்க்கையை, ஒரு அழகான உலகத்தை, பார்ப்பதற்கு இனிமையான, அனுபவிப்பதற்கு இனிமையான, வாழ்வதற்கு மகிழ்ச்சிகரமானதாக இந்த உலகத்தை அல்லாஹு தாலா உங்களுக்கு தந்துவிட்டு அல்லாஹ் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை சுமத்துகிறான். வஇன்னல்லாஹ முஸ்தக்லிஃபுக்கும் ஃபீஹா, இந்த உலகத்தில் உள்ளவைகளை மிகச்சரியாக நிர்வாகம் செய்கின்ற, மிகச்சரியாக பராமரிக்கின்ற, மிகச்சரியாக பாதுகாக்கக்கூடிய பிரதிநிதிகளாகவும் அல்லாஹ் உங்களை ஆக்கி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதை எப்படி நீங்கள் நிர்வகிக்கிறீர்கள், இந்த பிரபஞ்சத்தை, இந்த சுற்றுச்சூழலை எப்படி நீங்கள் பாதுகாக்கிறீர்கள், எப்படி அதனை பயன்படுத்துகிறீர்கள் என்பதனை அல்லாஹு தாலா மிகச்சரியாக பார்த்து கொண்டிருக்கிறான், உங்களை மிக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்ற மிக தெளிவான ஒரு செய்தியையும் ஒரு எச்சரிக்கையும் இந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகம் முழுமையாக நாங்கள் அனுபவிப்பதற்காக, எங்களுடைய நன்மைக்காக, அந்த நன்மைக்காக அதை மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், மிகச்சரியாக அதனை நாங்கள் நிர்வகித்துக் கொள்ள வேண்டும், மிகச்சரியாக அதனை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த பூமியை, இந்த பிரபஞ்சத்தை, இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பது என்பது இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனுடைய கடமை என்றால் குர்ஆன் சொல்லுகிறது. வெறுமனே முஸ்லிமுக்கு மட்டுமல்ல, வெறுமனே யூதனுக்கு மட்டுமல்ல, வெறுமனே கிறிஸ்தவனுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் வாழுகின்ற அத்துணை மனித படைப்புக்கும் ஒரு முக்கியமான கடமையாக இஸ்லாம் உணர்த்துகின்ற மிக முக்கியமான கடமைதான் இந்த பூமியை பாதுகாப்பது, சுற்றுச்சூழலை பாதுகாப்பது என்ற விடயங்களை மேலே சொன்ன இறைவசனம் எங்களுக்கு புரிய வைப்பதற்கு முயற்சி செய்கிறது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் இறைவன் எங்கள் மீது சுமத்திய அந்த கடமையில் மிக பிரதானமானது, நாங்கள் வாழுகின்ற சுற்றுச்சூழலை மிக தூய்மையாகவும் மிக பாதுகாப்பாகவும் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதுதான் எங்கள் மீது உள்ள மிக முக்கியமான கடமை. நாங்கள் மாத்திரம் இந்த பூமியில் வாழ வந்தவர்கள் அல்ல, நானும் நீங்கள் மாத்திரம் இந்த சுற்றுச்சூழலில் வாழ்ந்து மடிந்து செல்பவர்கள் அல்ல. எங்களுக்கு பிறகு உலகம் அழிகின்ற வரைக்கும் எங்களுடைய சந்ததிகள் இந்த சுற்றுச்சூழலை அனுபவிக்க போகிறார்கள், இந்த பிரபஞ்சத்தில் வாழப் போகிறார்கள், இந்த பிரதேசத்தில் வாழப் போகிறார்கள். ஆக அவர்களுக்கான எதிர்கால சுற்றுச்சூழலை மிக பாதுகாப்பானதாக, மிகச்சரியானதாக, மிகவும் ஆரோக்கிய நிறைந்ததாக சுற்றுச்சூழலை நாங்கள் விட்டு செல்ல வேண்டும் என்ற அந்த கடமையை ஒவ்வொரு முஸ்லிமும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அத்தஹூரு சத்ருல் ஈமான், சுத்தம் என்பது தன்னுடைய சுத்தம், தான் இருக்கக்கூடிய இடத்தின் சுத்தம், தான் வாழுகின்ற சமூகத்தின் சுத்தம், தான் வாழுகின்ற சுற்றுச்சூழலின் சுத்தம் என்பது இஸ்லாம் எப்படி பார்க்கிறது என்றால் அது ஈமானின் அரைவாசி பகுதியாக நோக்கமிடுகிறது. இஸ்லாத்தினுடைய பார்வையில் சுற்றுச்சூழல் மாத்திரமல்லாமல் எல்லாவற்றையும், தன்னுடைய ஆடை, தன்னுடைய உடல், தன்னுடைய வீடு வாசல், தான் வாழுகின்ற சுற்றுச்சூழல், தன்னுடைய சமூகம், எல்லாவற்றுமே தான் வாழ்வதற்கு தேவையான இந்த சுற்றுச்சூழல் சுத்தமாக வைத்துக் கொள்வது என்பது ஒரு மூமினுடைய ஈமானில் அரைவாசி பகுதி என்பதனை இஸ்லாம் எங்களுக்கு முக்கியத்துவப்படுத்தி உணர்த்துகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுத்தத்துடைய, தூய்மையினுடைய முக்கியத்துவத்தை ஈமானோடு தொடர்புபடுத்தி,
ஈமானில் அரைவாசியாக முக்கியத்துவப்படுத்தி நீங்கள் தொழுவது, நோன்பு பிடிப்பது, ஹஜ்ஜை செய்வது, இஸ்லாத்தின் கடமைகளை நிறைவேற்றுவது ஈமானில் இஸ்லாத்தில் அரைவாசி என்றால் நீங்கள் வாழுகின்ற சுற்றுச்சூழல், உங்களுடைய உடைமை, உங்களுடைய உடல், சாப்பிடுகின்ற உணவு, வாழுகின்ற வீடு வாசல், வாழுகின்ற சுற்றுச்சூழலை தூய்மையாகவும் சுத்தமாகவும் வைத்திருப்பது என்பது ஈமானில் அடுத்த அரைவாசி என்பதனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உணர்த்தி, நாங்கள் வாழுகின்ற சூழலை இவ்வளவு தூய்மையானதாக, இவ்வளவு சுத்தமானதாக வைத்திருப்பதனுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உணர்த்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு இடத்தில் எச்சரிக்கை செய்கின்ற ஒரு செய்தி, இத்தகுல்லா இனை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், தோழர்களே, அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட, அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுக் கொண்ட 2 சாராரை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், 2 சாராரை விட்டு விலகி இருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்துவிட்டு எச்சரிக்கை செய்கின்ற போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் வமல்லா இனானி யா ரசூலல்லாஹ், அந்த அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்ற அந்த துஷ்டவாளிகள் 2 சாரார் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவது சாராரை சொல்லுகிறார்கள், அல்லது யத்தஹல்லா ஃபீ தரீக்கின் நாஸ், மனிதர்கள் நடமாடுகின்ற வீதிகளில், மனிதர்கள் போக்குவரத்துக்காக பயன்படுத்துகின்ற தெருக்களில், வீதிகளில் மலசலம் கழித்து வீசி விடுகின்ற அந்த பாவிகள் அல்லாஹ்வுடைய லானத்துக்குரியவர்கள். அவு ஃபீ லில்லிஹிம், அல்லது மனிதர்களோ அல்லாஹ்வுடைய படைப்பில் உள்ள ஏனைய கால்நடைகளோ ஓய்வெடுப்பதற்காக, நிழலில் உட்கார்ந்து கொள்வதற்காக நிழல் தருகின்ற இடங்களை அசுத்தப்படுத்துகின்ற, அந்த நிழல் பெறுகின்ற மனிதர்கள் நிழல் பெறுகின்ற அந்த இடத்தை அசிங்கப்படுத்துகின்ற, மலத்தை கொண்டு சலத்தை கொண்டு அசிங்கப்படுத்துகின்ற அந்த 2 சாராரையும் அல்லாஹு தஆலா சபித்திருக்கிறான். அவர்களை விட்டு விலகி இருங்கள், அவர்களை போல இருந்து விடாதீர்கள், இந்த செயலை செய்பவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, சுற்றுச்சூழலில் மிக பிரதானமானது இந்த விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். நாங்கள் நடமாடுகின்ற வீதிகளை சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்திருப்பது என்னுடைய ஈமானை பறைசாற்றுகின்ற விடயம். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய இஸ்லாத்தை சான்று பகர்கின்றனாக நடக்க வேண்டும், தன்னுடைய ஈமானுக்கு சான்று பகர்கின்ற ஒரு தனி மனிதனாக நடக்க வேண்டும் என்றால் அவன் வீதியால் நடந்து செல்லுகின்ற போது அந்த வீதியை தூய்மையாகவும் சுத்தமாகவும் இருக்கிறதா என்று அவதானித்து அதை அவன் சுத்தப்படுத்த முயற்சிக்கின்ற போது அவனை அறிந்து கொள்ளுங்கள், அவனுடைய உள்ளத்தில் ஈமான் இருப்பதாக அறிந்து கொள்ளுங்கள் என்ற செய்தியைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபிமொழிகளின் ஊடாக எங்களுக்கு சொல்கிறார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, என்னுடைய உங்களுடைய இந்த முஸ்லிம் சமூகத்துடைய வாழ்க்கையை கொஞ்சம் இந்த நபிமொழிகளோடு உரைசி பாருங்கள். எங்களுடைய சமூகத்தில் உள்ள மிக பலவீனமான, காலகாலமாக தொடராக பேசி வருகின்ற, தொடராக கவலைப்பட்டு வருகின்ற ஒரு விடயம்தான் மழைக்காலம் வந்துவிட்டால் இது தொடர்பாக நாங்கள் அதிகம் இஸ்லாமிய உம்மத்துக்கு விழிப்புணர்வு கொடுத்து கொண்டே இருக்கிறோம். வீதி ஓரங்களில் எங்களுடைய வீட்டு கழிவுகளை கொட்டுவதும், வீதி ஓரங்களில் எங்களுடைய சிறு பிள்ளைகளுடைய கழிவுகள் அடங்கிய குப்பைகளை கொட்டுவதும், வீதியை அசிங்கப்படுத்துவதும், வீதி ஓரங்களில் கற்களையும் மண்ணையும் குமித்துக் கொண்டு பிரயாணிகளுக்கும் வீதியால் நடந்து செல்லுகின்ற மக்களுக்கும் இடைஞ்சலாக இருப்பது, அதே போல மக்கள் உட்கார்ந்து ஓய்வெடுப்பதற்காக செல்லுகின்ற இடங்களை அசிங்கப்படுத்துவதும் இன்றைய இஸ்லாமிய உம்மத்துடைய வாழ்க்கையில் உணரப்படாத மிகப்பெரிய பாவமாக நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய பிரதேசத்தில் ஏனைய முஸ்லிம் மக்கள் வாழுகின்ற கிராமங்களில் இருக்கின்ற போது ஓய்வு நேரங்களை கழிப்பதற்காக கடற்கரைக்கு தூரம் செல்ல வேண்டும். நாங்கள் பாசிக்குடாக்குத்தான் அதிகமாக நாங்கள் ஓய்வு எடுப்பதற்காக செல்லுகிறோம். அதிகமாக எங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம் என்றால் வயல்வெளிக்கு அதிகமாக செல்லுகிறோம். இந்த பொத்தானை போன்ற அதே போல வயல் பிரதேசங்களுக்கு நாங்கள் செல்லுகிறோம். அங்கு ஓய்வு எடுப்பதற்காக செல்லுகின்ற போது முகம் சுளிக்கின்ற அளவுக்கு நஜீசுகளையும் ஒரு மனிதன் ஒரு குடும்பமாக சென்று தன்னுடைய உள்ள நெருக்கடிகளை களைந்து கொஞ்ச நேரம் நிம்மதியாக மனைவியோடும் பிள்ளையோடும் குடும்பத்தோடும் அமர ஒரு நாளை கழிப்போம் என்று சென்றால் அங்கு நிம்மதியாக இருக்க முடியாத,
பொறுத்து கொள்ள முடியாத அருவருப்பான நஜீசுகள் நிறைந்த இடங்களாக எங்களுடைய வயல்வெளிகள் நிறைந்து போயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த இடங்களில் சாப்பாடு ஆக்கி சந்தோஷமாக இருப்போம் என்று சென்றால் எங்களுடைய வளமை மர நிழலை தேடி செல்வது. எங்கு அடுப்பு மூட்டுவதற்கு சமைப்பதற்கு வசதியாக இருக்குமோ அங்கு சென்று அந்த இடங்களை சுத்தமாக நாங்கள் சுத்தமான இடமாக இருக்கிறதா என்று அவதானித்து அங்கு குடும்பமாக இருப்போம். அப்படியான இடங்களை தேட முடியாத ஒவ்வொரு குடும்பமும் போய் பிள்ளைகளுடைய கழிவுகளை கொட்டுவதும், இறைச்சி கழிவுகளை கொட்டுவதும், மீனை அறுத்து அந்த கழிவுகளை அந்த மரத்தடியிலே போட்டு அப்படியே வருவதும், விஞ்சைய சாப்பாட்டுடைய கரையுடைய அசிங்கங்களை அப்படியே கொட்டிவிட்டு வருவதும் பார்க்க முடியாத அளவுக்கு அந்த இடங்கள் மாறி போயிருக்கிறது. நாங்கள் மாத்திரம் இருந்து சந்தோஷமாக இருந்து விட்டு வந்தால் போதும் என்ற அந்த குறுகிய மனோநிலை. எங்களுக்கு பிறகு இன்னும் ஒரு குடும்பம் வரும், அடுத்த குடும்பம் வரும், அடுத்த குடும்பம் வரும். அந்த இடத்தை சுத்தமாக வைத்து விட்டு வருவோமே, கழிவுகளை கொண்டு வந்து வேறு ஏதாவது அதற்கென்று ஒதுக்கப்பட்ட இடங்களில் வைப்போமே என்ற கிஞ்சிட்டும் உணர்வு இல்லாத, ஈமானில் மிகவும் பலவீனமான, ஈமானில் மிகவும் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகம் வாழுகின்ற சூழலிலே தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே. இது மிகவும் வன்மையாக இஸ்லாத்திலே ஈமானுக்கு எதிரான செயல்பாடாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்னை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பிரபஞ்சத்தை, அல்லாஹ் எங்களுக்கு படைத்து தந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுகின்ற முதலாவது தூய்மையாகவும் சுத்தமாகவும் அதனை வைத்துக் கொள்ள நாங்கள் பழகிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அசிங்கமான அருவருப்பான வாடையை கூட நுகரக்கூடாத ஒரு முஸ்லிம் என்பதில் மிக கவனமான வழிகாட்டலை அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். மன் அகல சௌமன் அவ் பஸலன் ஃபல்யஅதஸில்னா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களில் யாராவது ஒருத்தர் பூண்டு, வெள்ளை பூண்டையும் வெங்காயத்தையும் உட்கொண்டு விட்டு சாப்பிட்டு விட்டு எங்களோடு உட்கார வேண்டாம், எங்களை விட்டு நீங்கி விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். அப்படியானவர்கள் பள்ளி வாயலுக்கு வந்து எங்களோடு உட்கார வேண்டாம், அவர்கள் வீடுகளிலே இருந்து கொள்ளட்டும். பள்ளிவாசலுக்கு கூட வந்து தொழுகின்ற மனிதர்களை, தொழுகின்ற முஸ்லிம்களுக்கு, தொழுகின்ற மூமின்களுக்கு இடைஞ்சலாக அசிங்கமாக நடந்து கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். ஒரு முஸ்லிம் தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ளுகின்ற மிக முக்கியமான வழிமுறையில் ஒன்றுதான் தான் பிற முஸ்லிமுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது சகோதரர்களே. தன்னுடைய அசிங்கமான நடத்தையில், தன்னுடைய அருவருப்பான நடத்தையின் மூலம் ஒரு முஸ்லிம் இடைஞ்சல் படுவானாக இருந்தால் அவன் உண்மையான முஸ்லிம் கிடையாது, உண்மையான மூமின் கிடையாது போன்ற ஏராளமான எச்சரிக்கைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். ஆக இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில், சுத்தமாக தூய்மையாக வைத்துக் கொள்வதில் முயற்சி எடுக்கக்கூடிய முஸ்லிம்களாகிய நாங்கள் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வீட்டு அசிங்கத்தின் ஊடாக, என்னுடைய பிள்ளைகளின் அசிங்கத்தின் ஊடாக பிறர் அருவருப்பாக என்னை பார்த்து விடக்கூடாது, பிறர் அசிங்கப்பட்டு விடக்கூடாது, பிறர் அசிங்கமான அந்த துர்நாற்றத்தை நுகர்ந்து விடக்கூடாது. அப்படி நுகர்ந்து விடுவார்களாக இருந்தால் என்னுடைய உள்ளத்தில் ஈமான் இல்லை என்ற எச்சரிக்கையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக வன்மையாக எங்களுக்கு கண்டித்திருக்கக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த விடயங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது, சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய அந்த கடமையில், அந்த பொறுப்பில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய உம்மத்துக்கு காட்டிய மிக முக்கியமான ஒரு சுன்னா, மிக முக்கியமான ஒரு வழிகாட்டல் தான் மரங்களை நடுவது. இறைவன் எனக்காக படைத்து தந்த இந்த பிரபஞ்சத்தை, இந்த சுற்றுச்சூழலை வலுவுள்ளதாக, காத்திரமான பூமியாக, அந்த பூமியை பாதுகாப்பது, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மிக முக்கியமான ஒரு வழிமுறை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரநடுகை என்ற ஒரு சுன்னாவை எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இன்றைய உலகத்தில் ஏராளமான நிறுவனங்கள் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த நிறுவனங்களில் முஸ்லிம்கள் மிக மிக சொற்பமான பேர். அல்லாஹ்வுடைய தூதர் மிகப்பெரிய ஈமானுடைய விவகாரமாக, இஸ்லாத்திலே மிக முக்கியமான சுன்னாவாக, எங்களுடைய ஈமானை
ஈமானை நிரப்புகின்ற அரைவாசி பகுதியாக சொல்லித்தந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்ற அந்த விடயத்தில் கவனம் செலுத்துகின்ற நாங்கள் இந்த பூமியை வளப்படுத்துகின்ற மரநடுகையில் மிக மிக பலவீனமான நடத்தி உள்ளவர்களாகவே எங்களில் அதிகமான பேரை நாங்கள் கண்டுகொள்கிறோம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சுன்னாவை நடைமுறைப்படுத்துவதில் நானும் நீங்களும் கவனம் எடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மா மின் முஸ்லிமின் யக்ரிசு கரிசன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எந்த ஒரு முஸ்லிம் ஒரு மரத்தை நடுகிறானோ, அவ் யஸ்ரஉ ஸர்அன், அல்லது பயிர் செய்கிறானோ, விவசாயம் செய்கிறானோ, ஃபயகுலு மின்ஹு தைருன் அவ் இன்சானுன் அவ் பஹீமத்துன், அவன் நாட்டின மரத்திலிருந்து, அவன் செய்த அந்த விவசாய பயிர்களிலிருந்து பறவைகளோ கால்நடைகளோ மனிதனோ உட்கொள்வானாக இருந்தால் இல்லா கானலஹு பிஹி ஸதகா, அவனுக்கு அது சதக்காவுடைய நன்மையை பெற்றுக் கொடுக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரநடுகை என்பது ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு மூமினுக்கு சதக்கா செய்த நன்மைக்குரியது. இன்னும் செல்ல போனால் அந்த மரத்திலிருந்து பறவைகளும் மிருகங்களும் மனிதர்களும் நன்மை அடைகின்ற காலமெல்லாம் அவன் சதக்கா செய்து கொண்டிருக்கக்கூடிய, அவனுடைய மரணத்துக்கு பிறகும் கபருக்கு நன்மை வந்து சேரக்கூடிய நன்மையை பெற்றுக் கொடுக்கிறது என்ற ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரநடுகைக்கு தந்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமியை, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்ணை வளப்படுத்துகின்ற மிகப்பெரிய பொறுப்பை இஸ்லாம் எங்கள் மீது சுமத்தி இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் பிரதிநிதிகள், இந்த பூமிக்கு அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட பிரதிநிதிகள். எனவே இந்த பிரதிநிதிகளுடைய மிக முக்கியமான பொறுப்போ இந்த பூமியை நிர்வகிப்பது. இந்த பூமியை நிர்வகிப்பவர்கள் கவனம் எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கை தான் பூமியை, மண்ணை வளப்படுத்துகின்ற விடயத்தில் மிக பிரதானமானது மரநடுகை என்ற விடயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த உணர்வை எனக்கும் உங்களுக்கும் முஸ்லிம் சமூகத்துக்கும் தந்தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி கலக்கல் இன்சான் வல்லமஹுல் பயான் வஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வத்தீனில் ஹக் லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லி வலவ் கரியல் முஸ்ரிகுன் அம்மா பாத். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் சுகமான வாழ்வும் என்ற தலைப்பில் இஸ்லாம் எங்கள் மீது சுமத்தி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய அந்த பொறுப்புகள் தொடர்பாக நாங்கள் பார்த்து வருகிறோம். சுற்றுச்சூழல் என்பது நான் சொன்னது போல வானம், பூமி, அதற்கு இடைப்பட்ட அனைத்தும் சுற்றுச்சூழல். அவை அனைத்தும் அல்லாஹு தஆலா எங்களுக்காக படைத்திருக்கிறான். அதை மிகச்சரியாக பாதுகாக்கின்ற, மிகச்சரியாக பயன்படுத்துகின்ற பொறுப்புதாரிகளாக நாங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு விடயமாக சுற்றுச்சூழலில் வாழுகின்ற மிருகங்களை பாதுகாக்கக்கூடிய, மிருகங்களுக்குரிய அந்த உரிமைகளை கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இதுவும் சுற்றுச்சூழலில் திரிகின்ற மிருகங்களை, கால்நடைகளை மிகச்சரியாக பராமரிப்பது, மிகச்சரியாக அதனை கவனிப்பது, மிகச்சரியாக வளர்த்தெடுப்பது, அதனை எங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்திக் கொள்வது, நாங்கள் வாழுகின்ற சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய அந்த பொறுப்பில் இருந்து எங்களை நீக்குகின்ற ஒரு மிக முக்கியமான சுன்னாவாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹு தஆலா 6வது அத்தியாயம் 38வது வசனத்திலே சொல்கிறான், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி வலா தாயிரின் யதீரு பிஜனாஹைஹி இல்லா உமமுன் அம்சாலும். அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்கிறான், பூமியில் ஊர்ந்து செல்லுகின்ற கால்நடைகளும் தன்னுடைய 2 இறக்கைகளின் மூலமாக பறந்து செல்லுகின்ற பறவைகளும் இந்த பூமியில் உங்களை போன்ற ஒரு இனம்தான், உங்களை போன்ற ஒரு படைப்பு தான் என்று அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய உள்ளத்திலே ஒரு மிக முக்கியமான செய்தியை பதிய வைக்கிறார். எப்படி உங்களுக்கு உயிர்கள் இருக்கிறதோ, எப்படி ஏனைய பகுத்தறிவை தவிர்த்து ஏனைய உணர்வுகள் உங்களுக்கு இருக்கிறதோ, வயிற்று பசி, காம பசி என்ற ஏனைய உணர்வுகள், அழகியல் உணர்வு என்ற ஏனைய உணர்வுகள் உங்களுக்கு இருக்கிறதோ, அதே போல இந்த பூமியில் படைக்கப்பட்ட பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் அல்லாஹு தஆலா கொடுத்து உங்களை போன்ற ஒரு சமூகமாக, உங்களை போன்ற ஒரு படைப்பாக, உங்களை போன்ற ஒரு இனமாகவே அல்லாஹு தஆலா இதை படைத்திருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு உணர்த்துவதின் ஊடாக அதனுடைய உரிமைகளையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்ற செய்தியை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இயற்கை தேவைக்காக ஒரு அன்சாரிய நபித்தோழருடைய தோட்டத்துக்குள் ஒதுங்குகிறார்கள். அங்கு ஒரு ஒட்டகம் அழுது கொண்டிருக்கிறது, ஒருங்கனை படுத்து அழுது கொண்டிருக்கிறது.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒட்டகத்திலே பக்கத்திலே சென்று அதனுடைய தலையை தராவி அப்படியே தடவி கொடுக்கிறார்கள். அந்த ஒட்டகம் ஒரு முறைப்பாட்டை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்லுகிறது. அந்த ஒட்டகம் அல்லாஹ்வுடைய தூதரோடு பேசிய ஒரு அபூர்வத்தை இஸ்லாமிய வரலாறு எங்களுக்கு சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒட்டகத்தோடு பேசிவிட்டு சஹாபாக்களை நோக்கி வந்து அல்லாஹ்வுடைய தூதர் கோபத்தோடு கேட்கிறார்கள், லிமன் ஹாதல் ஜமல், இந்த ஒட்டகத்துக்கு சொந்தக்காரன் யார், இதற்கு யார் பொறுப்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் மிக கண்டிப்பு நிறைந்த வார்த்தையோடு கேட்கிறார்கள். ஃபஜாஅ ஃபதா மினல் அன்சார், அன்சாரிய நபி தோழர்களில் இருந்த ஒரு இளைஞர் ஓடி வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த உரத்த குரல் கேட்ட போது ஒரு நபி தோழர் ஓடி வருகிறார். வந்து அல்லாஹ்வுடைய தூதரை, ஹாதா லி யா ரசூலல்லாஹ், இது எனக்குரியது என்று சொன்ன போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஃபலா தத்தகில்லாஹ ஃபி ஹாதிஹில் பஹீமா அல்லதி மல்லகக அல்லாஹு ஈயாஹா, இந்த ஒட்டகம் உனக்குரியது, அதற்கு உரிமையாளர் நீதான், நீ அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டாமா, இந்த ஒட்டகத்துடைய விடயத்தில் நீ அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டாமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டுவிட்டு சொன்னார்கள், ஃபஇன்னஹு யஸ்கு இலைய அன்னக துஜிஹு வ துதிபுஹு, இந்த ஒட்டகம் என்னிடத்தில் முறைப்பாடு ஒன்றை தந்திருக்கிறது, நீ இதற்கு போதிய உணவு கொடுக்காமல் அதிகமான வேலையை வாங்குவதாக இந்த ஒட்டகம் என்னிடத்தில் ஒரு முறைப்பாட்டை சொல்லுகிறது, நீ இதனுடைய விடயத்தில் அஞ்ச வேண்டாமா, இதற்கு நேரத்துக்கு உணவு கொடுக்க வேண்டாமா, அதனுடைய வயிற்றுக்கு போதுமான உணவை கொடுத்து அதற்கு போதுமான அதனுடைய சக்திக்குட்பட்ட பிரகாரம் அதனிலே நீ வேலை வாங்க வேண்டாமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபி தோழரை கண்டிக்கிறார்கள். சகோதரர்கள், இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில் இறைவன் படைத்த எல்லா உயிரினங்களையும் மிக சமமாக மதித்த ஒரு மிகப்பெரிய பண்பாளர். இப்படி ஒவ்வொரு மூமினும் இந்த பிரபஞ்சத்தில் படைத்திருக்கக்கூடிய ஏனைய உயிரினங்களையும் மிகச்சரியாக பார்க்க வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த பூமியில் நாங்கள் அசிங்கமாக பார்க்கக்கூடிய மிருகங்களை கூட, அருவருப்பாக பார்க்கக்கூடிய மிருகங்களை கூட மிக நேர்த்தியாக நாங்கள் கவனிக்க வேண்டும், அதனுடைய உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதனாலே தான் ஏராளமான நபிமொழிகளை நாங்கள் பார்க்கிறோம். விபச்சாரியாக இருந்தாலும், இந்த பூமியில் அருவருப்பான பாவத்தை செய்த மரண தண்டனைக்கு உரிய மனிதனாக இருந்தாலும், நாய்க்கு தண்ணீர் புகட்டி பனு இஸ்ரவேல் சமூகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி எங்களுக்கு தெரியும். நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததாக, நாயுடைய தாகத்தை தீர்த்ததுக்காக அந்த பெண்மணி செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னித்து அவளுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை அன்பளிப்பாக கொடுத்தான் என்றால், இந்த மிருகங்கள் மீது நாங்கள் காட்டுகின்ற இரக்கம் என்பது எங்களுடைய சுவன வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்பதனை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது. சகோதரர்களே, அதே போல இந்த பிரபஞ்சத்தில் இந்த சுற்றுச்சூழலை நாங்கள் அவதானிக்க வேண்டிய இன்னும் ஒரு விடயம்தான், பிற மக்களுக்கு இடைஞ்சலாக நாங்கள் வாழக்கூடாது. இடைஞ்சல் தரக்கூடிய விடயங்களை நாங்கள் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் எங்களுக்கு மிக வன்மையாக கண்டிக்கிறது. வீதியில் மக்களுக்கு இடைஞ்சல் தரக்கூடிய பொருட்களை அகற்றுவது இஸ்லாத்திலே மிக முக்கியமான விடயம் என்பதன் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அல் ஈமான் பிலூன் வ சபஊன அவ் பிலூன் வ சித்தூன ஸோபா, ஈமான் 60 அல்லது 70 கிளைகளை கொண்டது. அதிலே ஒன்றுதான் வீதியில் மனிதனுக்கு இடைஞ்சல் தரக்கூடிய, நோவினையை ஏற்படுத்தக்கூடிய கற்களையோ முள்ளையோ குப்பைகளையோ அகற்றி ஓரப்படுத்துவது உங்களுடைய ஈமானில் நின்றுள்ள விஷயம் என்பதனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவது. அதே போல இந்த பிரபஞ்சத்தில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு படைத்து தந்த விடயங்களில் வீணாக்காமல் எங்களுக்கு தேவையான அளவுக்கு அதை மிகச்சரியாக பயன்படுத்திக் கொள்ளுகின்ற பண்பையும் நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. வகுலு வஸ்ரபு வலா துஸ்ரிபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிபீன், நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், இந்த பூமியில் உள்ள அனைத்து தேவைகளையும் போதிய அளவு பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்வது. அதே போல அல்லாஹு தஆலா சொல்கிறான், வீண் விரயம் செய்வோர்கள் சைத்தானுடைய தோழர்கள், சைத்தானுடைய சகோதரர்கள். வகான சைத்தானுலி ரப்பிஹி கஃபூரா, சைத்தான் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாகவே வாழ்வான், அல்லாஹ்வை நிராகரித்தே வாழ்வான் என்ற எச்சரிக்கையை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லுகிறான். எனவே இந்த பூமியில் எங்களிடம் இருக்கிறது என்பதற்காக, அதிகமாக இருக்கிறது என்பதற்காக நாங்கள் அளவு மீறி அதனை உட்கொள்வதோ அளவு மீறி அனுபவிப்பதோ கூடாது. போதிய அளவுக்கு நாங்கள் இந்த பிரபஞ்சத்தையும் இந்த சுற்றுச்சூழலையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதனை சொல்லிக்கொண்டு இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன்.
சூழலை முழுமையாக மிகச்சரியாக முறையாக பயன்படுத்தி அதனை பேணுவதற்கு தவறுகின்ற அடியார்களுக்கான ஒரு எச்சரிக்கையும் நாங்கள் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய உலகம் மிக தெளிவான சான்று பகரக்கூடிய நிகழ்வுகளை எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் தந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். கடலிலும் தரையிலும் மனிதர்களாகிய நீங்கள் செய்த குழப்பங்கள், நீங்கள் செய்த பிரச்சனைகள், நீங்கள் வாழ்ந்த மிகச்சரியான வாழ்க்கைக்கு எதிரான வாழ்க்கை முறையின் காரணமாக கடலிலும் தரையிலும் மிகப்பெரிய குழப்பங்கள் நிகழ்ந்து விட்டது. அதை அனுபவிங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் எச்சரிக்கை செய்கிறார். இன்றைய இயற்கை அழிவு என்று சொல்ல முடியாது. வார்த்தை அளவில் நாங்கள் விளங்கிக் கொள்வதற்கு இலகுவானது என்பதற்காக இயற்கை அழிவுகள் என்று வார்த்தை அளவில் பேசிக்கொண்டாலும் அது எங்களுடைய அக்கீதாவை பாதித்து விடக் கூடாது என்பதற்காக அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, கலாக்கதிரில் இன்றும் உள்ளது. அப்படியான அழிவுகள் இந்த பூமியை இன்று ஆட்கொண்டிருக்கிறது. கேள்விப்படுகின்ற இடங்களில் எல்லாம் சூறாவளியும் பூமி அதிர்வுகளும் நிலநடுக்கங்களும் நடந்து ஏராளமான லட்சக்கணக்கான மனித உயிர்களை காவு கொண்டிருக்கிறது. அதற்கு அடிப்படையான காரணம் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற விடயம்தான், மனிதன் தான் காரணம். என்னுடைய உங்களுடைய நாங்கள் சார்ந்த சமூகத்துடைய தேவையில்லாத நடத்தைகள், அளவுக்கு மீறிய பாவனைகள், தேவையில்லாத முரண்பாடான வாழ்க்கை முறைகள், இதுதான் அடிப்படை காரணம். எனவே ஒரு நேர்த்தியான வாழ்க்கைக்குள் நான் நீங்களும் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். இத்தகைய அழிவுகளில் இருந்து இஸ்லாமிய உம்மத்தையும் உலக மனித சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்கான இலகுவான வழி இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பதில் மிக கவனமாக இருந்து அது ஈமானில் அரைவாசி என்ற உணர்வை பெற்றுக் கொண்டோம். அதில் முடியுமான வரை நானும் நீங்களும் கவனம் செலுத்தி நாங்கள் வாழுகின்ற பிரபஞ்சத்தை, வாழுகின்ற சுத்தத்தை தூய்மையாகவும் சுத்தமாகவும் வைத்துக் கொள்வதற்கும், அந்த சுத்தத்தின் ஊடாக நாங்கள் ஆரோக்கியமாக, எங்களுடைய குடும்பம் ஆரோக்கியமாக, தன்னுடைய சமூகம் ஆரோக்கியமாக வாழ்வதோடு எதிர்கால சந்ததிகளுக்கும் ஒரு தூய்மையான ஒரு பாதுகாப்பான சுற்றுச்சூழலை விட்டு செல்லுகின்ற மனிதர்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களை மாக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.